சூசு என்டர்டைன்மெண்ட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நன்னாரி வினோத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள். இப்போ நம்ம வந்து என்னன்னா எந்த படத்தை பத்தி ரிவ்யூ கொடுக்க போறோம். அதாவது வந்து இப்போ படத்தை பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ கொடுக்கறது இல்ல, ரிவ்யூ இருக்கு இல்லையா, அந்த ரிவ்யூவை கேட்டுட்டே ரிவ்யூ கொடுக்க போறோம். இது வந்து ஒரு புதுசா பண்ணலான்ற ஒரு முயற்சி தான். அதையும் தாண்டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ பார்க் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல வெள்ளித்திரையில 15 நாட்களுக்கும் கடந்து வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதையும் தாண்டி இப்ப வந்து பாத்தீங்கன்னா வர 30ஆம் தேதி தெலுங்குல அந்த படம் வெளியாக போகுதுன்ற ஒரு மகிழ்ச்சியான தருணத்தையும் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு இப்ப வந்து பார்க் திரைப்படம் அதை பார்த்துட்டோம். இப்ப வந்து வாழை திரைப்படத்தினோட ரிவ்யூ, அதாவது வந்து படத்தை பார்த்துட்டு நாங்க படத்தை பார்த்துட்டோம், இருந்தாலும் வந்து படத்தை பார்த்துட்டு நாங்க ரிவ்யூ சொல்லல, ரிவ்யூ மக்கள் சொல்றாங்க இல்லையா, அந்த ரிவ்யூவை கேட்டுட்டு உங்களுக்கு நாங்க அதை சொல்றோம். இப்ப என்னன்னா மாரி செல்வராஜ் அவருடைய பொதுவாகவே அவருடைய கதைகள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விசித்திரமான ஒரு செயல் இருக்கும். சோ இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய பரியரும் பெருமாள்ல இருந்து அவருடைய மிகப்பெரிய மாமன்னன்ற ஒரு மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் ஹிட் படத்தை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு வாழைன்ற ஒரு சிம்பிளான பட்ஜெட்டுங்க, வெறும் 8 கோடி ரூபாய் பட்ஜெட்டு இன்னைக்கு எவ்வளவு லெவல்ல ரீச் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கும் வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. திரையரங்குல டிக்கெட்டே கிடைக்காம ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிற ஒரு லோ பட்ஜெட் படம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொட்டுக்காளின்ற ஒரு படத்தை தாண்டி இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரி அவர் நட்டியன் அவருடைய ப்ரொடக்ஷன்ல கொட்டுக்காளி அப்படின்ற படம் பரோட்டா சூரி அவர்களுடைய நடிப்புல வெளியாகி இருக்கு. ஆனா அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர் நடித்த கருடன் படம் அளவுக்கு பெருசா வந்து போகல. அது என்னன்றது தெரியல. ஏன்னா மக்களாகிய நீங்க தான் வந்து இன்னைக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த படம் பிடிக்குது எந்த படம் பிடிக்கலன்றது, ஏன் இன்னைக்கு ஒரு படம் பிடிக்குது பிடிக்கல, மக்கள் ஏன் என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா திரைக்கதை, அதாவது யார் நடிக்கிறாங்கன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. இப்ப பாத்தீங்கன்னா வாழை படத்துல நடிச்சிருக்கிற பசங்க வந்து பாத்தீங்கன்னா புது நடிகர் தான். சோ கதை தான் இன்னைக்கு வந்து கதாநாயகனே தவிர கதாநாயகனை வச்சு இன்னைக்கு எந்த திரைப்படமும் ஓடுறது இல்லை. அதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஹீரோக்களோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பரோட்டா சூரிய அவர்களுடைய நடிப்புல வந்திருக்கிற படம் கொட்டுக்காளி வந்து பாத்தீங்கன்னா பெருசா பேசப்படல, இருந்தாலும் அதுவும் ஒரு அந்த போற்றுதலுக்குரிய படம். ஏன்னா அது வந்து அவார்டு வாங்கியிருக்கு. என்னைக்குமே வந்து சினிமால வந்து பாத்தீங்கன்னா அவார்டு வாங்குற படங்கள் பெருசா போறது இல்லைன்னு ஒரு தாட் இருக்கு. ஆனாலும் அந்த படம் அவார்டு வாங்குச்சு இல்லையா, அதுக்காக வந்து கண்டிப்பா வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் பரோட்டா சூரிய அவர்களுக்கும் எங்களுடைய சூசு என்டர்டைன்மெண்ட் சேனல்ல சார்பில் நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்போ வாழை படத்தை எடுத்துக்கிட்டோம்னா மாரி செல்வராஜ் எப்படிதான் பண்றாருன்னு தெரியலங்க. ஆனா அது அவருடைய உண்மையான ஸ்டோரி தான், இதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பல போராட்டங்களை தாண்டி தான் இப்போ ஒரு கலைஞனா இருக்கிறவங்க ஒரு நடிகரா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பல போராட்டங்களை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன கதாபாத்திரத்தை நடிச்சு ஒரு பெரிய கதாபாத்திரமா ஒரு பெரிய ஹீரோவாவோ வில்லனாவோ ஏதோ ஒரு இதுல வருவாங்க சினிமா துறையில. ஆனா இவர் இயக்குனரா வந்து இவர் பட்ட கஷ்டங்கள் வந்து சொல்லவே முடியாதுங்க வாயால நம்ம. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல கஷ்டங்கள் பண்ணியிருக்காரு. இவர் வந்து சரவணா ஸ்டோர்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியாது. ஸோ அந்த மாதிரி அவருடைய ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப அவருடைய லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஃபீல்டுல வந்து ஒரு பரியரும் பெருமாள்ன்ற ஒரு வெற்றி படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாமன்னன்ற அவரு எடுத்த அனைத்து படங்களுமே பாருங்களேன், கர்ணன் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான ஸ்டோரியா தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய ஹீரோக்கள். ஆனா இது இப்போ வந்து வாழை படத்துல பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது இப்ப நம்ம எப்படி சொல்றோம்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையான பழங்கள் பிடிக்கும். சோ அதுல வந்து வாழைப்பழம்ன்றது பிடிக்காத மனுஷனே இல்லை. அதுலயே வாழைப்பழத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பழம் தான் எனக்கு பிடிக்கும், செவ்வாழை தான் எனக்கு பிடிக்கும், நேந்திரம் பழம் தான் பிடிக்கும், ஏழைக்கு தான் பிடிக்கும், மலவாழை தான் பிடிக்கும், இப்படின்ற நபர்களுக்கு மத்தியில எனக்கு நான் எல்லா பழத்தையும் உங்களுக்கே கொடுத்துட்றேன், உங்களுக்கு எந்தெந்த பழம் பிடிச்சிருக்கோ அதை நீங்களே தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுங்கன்னு சொல்லி திரு மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து சூப்பரா சொல்லியிருக்கிறாரு. இதுல நடிச்சு அந்த கதாபாத்திரத்துல அந்த குட்டி பசங்க ரொம்ப 8ஆம் கிளாஸ் படிக்கிறானுங்க. அவனுங்களுக்கு வந்து எப்படின்னா அதனுடைய அந்த லவ் ஏற்படுது. அதெல்லாம் வந்து ரியலாவே நம்ம சின்ன வயசுல படிச்ச அந்த ஞாபகங்கள் அந்த நினைவுகளுக்கு கொண்டு போயிடுறாரு. அதாவது ஸ்கிரீனுக்குள்ள நாங்களே உள்ள இருந்தா எப்படி இருக்கும், இப்ப நம்ம அதான் பீப்புள்ஸ் ஆகிய நம்மளே உள்ள போயிட்டோம்னா அந்த கதாபாத்திரத்துல 8வது படிக்கிற பசங்களா அந்த வயசுல நம்ம இருந்தோம்னா நமக்கு என்ன நடக்கும்ன்றத உணர்ந்தோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. எப்படிலாம் மேக்கிங் பண்ணாருன்னே தெரியல. அந்த அதெல்லாம் லொகேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த பொள்ளாச்சி இந்த மாதிரி கோபிச்செட்டிப்பாளையம் அந்த மாதிரி ரொம்ப யூனிக்கா அந்த லொகேஷனை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு மிகப்பெரிய கதையை சூப்பரான சிறு பட்ஜெட்ல
இன்னைக்கு நான் வந்து எது கொடுத்தாலும் மக்கள் ரசிப்பாங்க, ஏன்னா நான் மக்கள் ரசிக்கிறதுக்கு உண்டான கதையை தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய லெவல்ல இன்னைக்கு வாழை படத்தை கொடுத்துருக்கிறாரு. ரிவ்யூவும் பாத்தீங்கன்னா மக்களாகிய நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுக்குறீங்க. அதுலயும் ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களுக்கு தெரியாத ஒருத்தர் இல்ல, ப்ளூ சட்டை மாறன். அவர் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எந்த படத்தையுமே பாராட்ட மாட்டாரு, ஏன்னா எல்லா படத்தையுமே அவர் வந்து கழுவி ஊத்துவாரு. பட் ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் 1% கூட நெகட்டிவா எதுவுமே சொல்லல. ஏன்னா என்னன்னாங்க, அந்த கதை வந்து அந்த மாதிரியான கதை. ஸோ இன்னைக்கு தேட்டர்ல இருந்து நம்ம வெளியே வரணும்னு வச்சுங்களேன், லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ்ல யாரும் அழுவாம வரவே மாட்டாங்க. இன்னைக்கு சினிமால ஜெயிக்கணும்னா ஒண்ணு சிரிக்க வைக்கணும், இல்லைன்னா சிந்திக்க வைக்கணும், இல்லைன்னா அழ வைக்கணும். மெயினா சிந்திக்க வைக்கிறது கூட மக்கள் ரசிக்கிறது இல்லை, ஆனா அழ வைக்கணும் இல்லைன்னா சிரிக்க வைக்கணும். இன்னைக்கு வந்து மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாழை படத்துல அந்த கிளைமேக்ஸ்ல வரும்போது ரொம்ப எல்லாருமே கண்ணீர் சிந்தி வெளியில வராங்க பாருங்க. ரொம்ப அது வந்து மிகப்பெரிய இதுவா இருக்கு. ஸ்கிரீன் பிளேவை நல்லா உருவாக்கிய நல்ல திரைப்படத்தை கொடுத்து தமிழ் சினிமா இன்னைக்கு வந்து கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய மாபெரும் இயக்குனர் வளம் வந்துட்டு இருக்கிற மாரி செல்வராஜ் அவர்களுக்கு எங்களுடைய சூசு என்டர்டைன்மெண்ட் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும், இன்னும் பல வெற்றி திரைப்படங்களை நீங்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பல கலைஞர்களுக்கு இது போல, அதாவது வளர்ந்து வர கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பதில இந்த மாதிரியான பசங்க, அதாவது புதுசா வளர்ந்துட்டு இருக்கிறவங்க திறமைகள் எவ்வளவு பேருக்கு இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் மேலும் மேலும் இவர் வாய்ப்பை கொடுத்து இன்னும் பல வெற்றி திரைப்படங்களை கொடுக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் நன்றிகளும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.